அந்த வீட்டுல தண்ணி கறனாலும் பிரச்சனை இல்லை. பாதிக்கப்பட்டே சரி. ஆனா டிஸ்பிளேஸ் ஸ்கூல்ல போய் இருக்க சொல்லி சொல்றீங்க. சில நேரத்தில் ஸ்கூலே இல்லை. இப்போ கீழே நான் போய் நெவி வந்தார் ஸ்கூலே இல்லை. வாங்க கஷ்டங்களோடு 2-3 தினங்களாக சமைக்க முடியாமல் கஷ்டப்படுகிறார்கள். இது சம்பந்தமாக அரசாங்க அதிபரையும் சந்தித்து மக்களையும் சந்தித்து பேசினோம். டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் டைரக்டர் ஜெனரலோடும் தொலைபேசியிலே பேசி, அதே போல அதுக்கு பொறுப்பான நிதிக்கு பொறுப்பான மேலதிக செயலாளரும் பேசி இந்த மக்களுக்கு அவசரமான உணவுகளை வழங்குவதற்கும் சமைத்த உணவுகளை 3 நாட்களுக்கு வழங்குவதற்கும் அதே போல டைரேஷன் வழங்குவதற்கான ஏற்பாட்டை செய்வதோடு இந்த தண்ணீரை ஓட விடுவதற்கான வேட்பாடுகளை பிரதேச செயலகம், பிரதேச செயலாளர், அதே போல RDA, RDD போன்ற அமைப்புகளை இணைத்துக் கொண்டு இந்த பணிகளை செய்யுமாறு அரசாங்க அதிபரிடத்திலே வேண்டுகோள் விடுத்தோம். அதே போல அவர்களும் அந்த பணிகளை செய்து வருகிறார்கள். அந்த பணிகளை முன்னெடுப்பதற்கு தேவையான நிதி வசதிகளை வழங்குமாறு அரசாங்கத்திடத்திலும் எழுத்து மூலமாகவும் நேரடியாக தொலைபேசியிலும் நான் வேண்டியிருக்கின்றேன். தொலைபேசியிலே தற்பொழுது டிசாஸ்டருக்கு பொறுப்பானவருக்கு தெரியப்படுத்தினோம். அதே போல வருகின்ற இன்று நாளை தினங்கள் மிகவும் ஒரு ஆபத்தான நிலைகளாக இருப்பதனால் இது சம்பந்தமாக பாதுகாப்பு தரப்பையும் சேர்த்து கொண்டு இந்த தண்ணீரை ஓட விடுவதற்கும் மக்களை பாதுகாப்பதற்கும் மக்களுக்கு தேவையான உணவை 3 நேர சமைத்த உணவுகள் 3 நாட்களுக்கு, அதற்கு பிறகு பிரதேச செயலாளருக்கு உரிமை இருக்கிறது கொடுப்பதற்கு, அதற்கு மேலதிகமாக தேவை என்றால் அரசாங்க அதிபருக்கு அதிகாரம் இருக்கிறது இன்னும் 4 நாட்களுக்கு 3 நேரமும் சமைத்த உணவை வழங்குவதற்கும், அதன் பிறகு தேவை என்றால் 2 கிழமைக்கு டைரேஷன் கொடுப்பதற்கும் அனுமதி இருக்கிறது. நான் இதற்கு முன்னர் இதுக்கு பொறுப்பான அமைச்சராக இருந்திருக்கிறேன். எனவே அது சம்பந்தமாக அரசாங்க அதிபரத்திலே வேண்டினேன். அவசரமாக மக்களுக்கு இதுவரை பாடசாலையில் இருக்கின்ற மக்களுக்கு மாத்திரம்தான் உணவுகள் வழங்கப்படுகிறது. வீடுகளில் அதாவது வெளியேற முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கின்ற 7500 குடும்பங்களில் 6500 குடும்பங்களுக்கு உணவுகள் வழங்கப்படவில்லை. எனவே அது சம்பந்தமாக அவசரமாக கிளஸ்டர் போன் பண்ணி அதை மக்களுக்கு உணவுகளை வழங்குவதற்கான ஏற்பாட்டை அல்லது சமைத்த உணவுகளை வழங்குவதற்கான ஏற்பாட்டை செய்யுமாறு கேட்டிருக்கோம். அதுபோல 2-3 பேக்கரிகள் தான் மன்னாரில் இருக்கிறது. அதில் 2 பேக்கரி சீல் வைக்கப்பட்டது. இது சம்பந்தமாகவும் டாக்டரோடு நாங்கள் பேசினோம். அவசரமாக அந்த பிரச்சனையை தீர்த்து வைத்து மக்களுக்கு தேவையான சாப்பாடு வசதிகளை பெற்றுக் கொடுப்பதற்கான ஏற்பாடை செய்யுமாறு வேண்டியிருக்கிறோம்.